பசங்க வந்து தெரியாம சில விஷயங்கள் பண்றாங்க, அது பேரண்ட் அக்செப்ட் பண்றாங்க, அதனால வந்து அவனோட லைஃப் போகுது அப்படின்னாங்க. இமீடியட்டா நாங்க ஆப்ஷன் எடுத்து அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணி எல்லாம் பண்ணணும். இது மாதிரி இந்த பெரிய பெரிய விஷயங்கள் வந்து நமக்கு சாதாரணமா தெரியலாம். ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுல நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னா அந்த குழந்தை பெருசா இருக்கு ஒன்றாகாது. நாங்க அதுக்கு இப்போ மேடம் கூட சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிற டீச்சர்ஸ் நேம் நமக்கு ஐடென்டிஃபை இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஆரம்ப பள்ளி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன், நான் 4th எடுத்துட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வருஷமும் கேட்பேன், அந்த குழந்தை எப்படி செட் பண்ணிடுறான்னா, நான் சொல்லித்தரேன்னா நம்ம டீச்சர் மட்டும் தான் நமக்கு மெயின் அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்றப்ப நான் உனக்கு 1வது சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் நினைவுபடுத்தணும். ஏன்னா நம்மளே அதை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா எந்த கல்லூரி ஆசிரியர் பண்ண வாய்ப்பே கிடையாது. அதனால அந்த மாதிரி நம்ம பக்குவப்படுத்துறப்ப சில விஷயம் நிறைய பண்ணணும். இது மட்டும் இல்லாம இவங்க பாத்தீங்கன்னா எங்க குழந்தைங்க டெங்கு விழிப்புணர்வு, டெங்கு ஃபீவர் வந்து அதிகமா பரவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் மாதிரி விழிப்புணர்வு. அது இவங்க எடுத்த ஏரியா பாத்தீங்கன்னா ராஜாஜிபுரம். அவங்க மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும், ஈரோடு எடுத்தாவே ராஜாஜிபுரத்துல எவ்வளவு கொசுக்கள் இருக்கும், எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. இப்ப நீங்க யாரு வேணாலும் அந்த ஏரியா போய் வாட்ச் பண்ணீங்கன்னா, இப்ப நான் அங்க ஃப்ரீ டியூஷன் எடுத்து போயிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா அங்க வந்து டைல்ஸ்க்கு அந்த கிரிப் டைல்ஸ் போட்டிருக்காங்க, நீட்டா இருக்கு. அந்த இடம் வந்து இது ராஜாஜிபுரமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க 1 இயர்ல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கின்றப்ப பெரிய விஷயம் அது. இது வந்து சொன்ன மாதிரி நமக்கு தலைக்கணம் நான் அப்படின்ற அகந்தை இல்லாம நாம் என்ற நிலையோட நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க குரூப் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு எல்லாருமே தெரியும். அவங்க வந்து நல்ல பெஸ்ட்னு சொல்லலாம், எதுனாலும் ஓகே. ஏன்னா கலகலன்னு பேசுன ஒரு குரூப்னா இடர்பாடுகள் வரதான் செய்யும். அந்த இடர்பாடுகளையும் மீறி நிறைய விஷயம் செய்யறாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு ஆசிரியன்ற விதத்துல இல்லாம எங்க குழந்தைங்களோட சார்பாகவும் இந்த மாதிரி இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த நீங்க வந்து முன்னாடி செஞ்சுட்டு இருக்கீங்க. ஈரோட பார்த்து நான் நிறைய நேரம் ஃபீல் பண்ணியிருக்கேன். மற்ற பஸ் ஸ்டாண்ட், இப்ப சென்னை பஸ் ஸ்டாண்ட்லாம் போனீங்கன்னா வெத்தலை பார்த்து அந்த எச்சிலும் துப்புவாங்க. பட் ஈரோடு சூப்பரா இருக்கு. உண்மையிலுமே நம்ம ஈரோடு வந்து ஒளிரும் ஈரோடு அப்படின்றத விட ஒளிர வைக்கிறது வந்து இளஞ்சின்ற அமைப்பு அப்படின்றது எல்லாரும் குடிவிட உணர்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. நீங்க நிறைய விஷயம் செஞ்சு பல சாதனைகளை படுத்து எல்லாரும் நன்றி வரணும் வாழ்த்துக்கள்.